கொடுக்க வேண்டியது இருக்குன்ட்டு முத்து சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு, ஆண்டி நீங்கள் மனோஜ்க்காக தப்பு பண்ணது நீங்கள். அப்போ நீங்கள் தானே மீனா கிட்ட சாரி கேட்கணும். சாரி கேட்கறனால என்ன குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடி, எனக்கு எதிராக எல்லாரையும் திருப்பி விட்டில்ல, இப்போ உனக்கு மனசுல எல்லாம் குழு குழுன்னு இருக்குமே. அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான்லாம் எதுவுமே பண்ணலை. எங்கள் நகை காணுமே, அந்த நகையை பற்றி நாங்கள் விசாரிக்க தான் இப்படி பண்ணுமே தவிர, உங்களை நாங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி நாங்கள் எதுவுமே நினைக்கலன்னே. வாயை மூடுடி, நீ தேவையில்லாமல் பேசாத. நீ இதுக்கு தான் நான் ஆசைப்பட்ட. எப்பயுமே நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு நினச்சிக்கிற பாத்திராத. நான் விஜயா, எப்போவுமே நான் உன் காலில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த திமிரு தான் இவக்கிட்ட நான் பேசவே விடக்கூடாதுன்னு சொல்கிறதுன்ட்டு அண்ணாமலை பயங்கரமாக கத்துறாரு. இப்போ இவளால் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா, முடியாது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அம்மஞ்சொல்லி பெறாத காசு, பெரிய பிறந்த வீட்டிலேருந்து சீதனத்தை கொண்டு வந்துட்டாலாம், காலனா காசு கூட தேராது அப்படின்ட்டு அவங்க கையில் இருந்த வலையெல்லாம் கலட்டி மீனாவோட மூஞ்சில் தூக்கி விட்டு எரிஞ்சிடறாங்க. இது எல்லாருக்கும் அங்கேருந்து எல்லாருக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது. முத்துக்கு பயங்கர கோவம் வருது. அத்தை நான் பேசாமல் கோவப்படாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது, இதே வேறு ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி